அவங்க பேர் வள்ளி அப்படின்னு தான் அவங்க பேர். வள்ளி. வள்ளி தான் அவங்க சொந்த பேர் வள்ளி. வள்ளி தான் அவங்க பேர். வள்ளி வள்ளி தான் அவங்க சொந்த பேர் வள்ளி. 6 ராசிப்படி ரஞ்சிதான் பேர் வச்சார். ரிப்போர்ட்டரும் சரி ஹீரோக்களும் சரி பேசும்போது அவங்க ஏதோ ஒரு வழிஞ்சது பேசுவாங்க, இவங்க வேற மூடில் இருப்பாங்க. சில நேரங்களில் ரஞ்சிதா வந்து நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க, நான் உட்பட அப்படின்னா சிரிச்சுட்டாங்க. இந்த சாமி சம்பந்தமான விஷயங்கள்லாம் பெருசாக இது பண்ணுறதை பொட்டு வச்சு நின்றுட்டு பக்தி எல்லாம் நினச்சி அவங்களே அது சொன்னதா, எனக்கு அது இல்லை, நேரம் இல்லை எனக்கு அவங்க கூட அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருந்தாங்க. நித்யானந்தா மீட் பண்ணும்போது இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ட் ஆகுது. ஏதோ நித்யானந்தா ஏதோ ஒரு வசீகரப்படுத்திக்கலாம், அது ஏதாச்சும் இவங்களை ஒரு கவர்ற மாதிரி விஷயங்களை கொண்டாந்து இருக்கலாம். அதில் வந்து நித்யானந்தா சைடில் அதுக்கு போயிடுறாங்க. கைலாசா போன பிறகு அவங்களுடைய பெண் பிரதமராக இருக்காங்க. அவரே அறிவிச்சிட்டார், அவர் தான் அந்த முதல் பெண் பிரதமர். அதில் போகும்போது இவங்களுடைய லைஃப்பை வேறு மாதிரி போகும். ஒரு அரபு குதிரை அப்படின்லாம் வர்ணிப்பாங்கள்ல சில பேர், அழகான அரபி குதிரை அப்படின்னு சொல்லுவாங்களா, உயரமாக ஜெய்ஜாண்டிக்காக பார்க்கவே அப்படியே வான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கும்பாங்க. அந்தளவுக்கு ஒரு கிளாமர் அழகு எல்லாமே கலந்துருக்கும். கொஞ்சம் அந்த நம்ம மண்ணுக்கு உரிய அந்த ஒரு மாநிலமும் இருக்கும், அதை கலந்து ஒரு நல்லா இது பண்ணுவாங்க. இப்போ வந்து நிறைய கிசுகிசுகளும் வந்தது இவங்களுக்கு. இப்போ நித்யானந்தாவினுடைய மொத்த சொத்துக்கும் ரஞ்சிதா தான் அதிபதியா? ஆமாம். எத்தனை கோடி சொத்து இருக்கும்? எக்கச்சக்கமாக இருக்குது. அவருக்கு தனக்குன்னு ஒரு தீவை வாங்கி வச்சுட்டார்ல, ஒரு தீவை வாங்கி வச்சுருக்காருன்னா நீங்கள் காசு எவ்வளோ காசு, அந்த மாதிரி விஜயோட அப்பாவும் கொடுத்துருக்காரு காசு. அப்படியா? ஆமாம். அவரும் அவர் வீட்டுக்கு வர சொல்லி ஒரு முறை ஏதோ பணம் கொடுத்து அவருடைய வீட்டுக்கு அந்த ஒரு ஆன்மீக ஜோதியில் ஒன்று கலந்துருக்கு. ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு சபிதா ஜோசப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். நடிகை ரஞ்சிதா அவர்கள் ஓகே, கிட்டத்தட்ட 90 காலகட்டங்களில் பிரபலமான நடிகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆரம்பத்தில் அவங்க ஒரு நாத்திகவாதியாக இருந்து அதற்கப்புறம் ஆன்மீகத்தில் போய் எந்த அளவுக்கு சர்ச்சையை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆரம்பத்தில் அவங்க நாத்திகவாதியாக இருந்து எப்படி இந்த ஆன்மீகத்துக்குள்ளே அவங்க போனாங்க, அது யாருக்குமே தெரியாமல் இருந்தது. எப்படி அது நடந்தது சார்? அவங்க பேர் வள்ளி அப்படின்னு தான் அவங்க பேர். வள்ளி தான் அவங்க சொந்த பேர் வள்ளி. அவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க. அவங்க அப்பா ஏறக்குறைய அவர் ஒரு ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டவர். அவங்க அப்பா ஒரு ஹீரோ, அவர் போலீஸ் அதிகாரியாக இருந்தார். அந்த வேலையை விட்டுட்டு ஒரு சினிமா ஆசையில் வந்து அந்த ஒரு ஹோட்டல் விட்டுட்டு சினிமா, ஆமாம், ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பித்தார். ஹோட்டல் பெருசாக போகல, அதே ஹோட்டல் போயிட்டு இருந்தது. ஆனாலும் கூட அவருக்கு ஆசை வந்து சினிமா, அவர் நடிகர் ஆகணும்னு ஆசை இருந்தது, ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டார். அதே சமயத்தில் தெலுங்கில் ஒரு ப்ரொடியூசர் வந்து இவரை வச்சு ஒரு ஹீரோவை வச்சு படம் பண்ணார்னு பார்க்கும்போது இடையில வந்து வேற ஒருத்தருக்கு எடுத்து விட்டார் அந்த விஷயத்தை. நம்ம நாகேஸ்வர ராவ் இருக்கார்ல, இவனெல்லாம் பார்த்தா ரொம்ப ரஃப்பாக இருக்கான், அந்த நளினம் இல்லை, அது இதுங்க ஏதோ ஒரு சொல்லி அவருடைய ஹீரோக்கான கனவை கலைச்சிட்டு போயிட்டார். வேற ஒருத்தர் ஹீரோ ஆகிட்டார். இவரை தூக்கிட்டாங்க. அதுலேருந்து என்ன பண்ணான்னு அதுக்கு பிறகு அவர் வந்து அந்த சின்ன சின்ன வேஷங்கள், அப்பா அந்த மாதிரி ஒரு வில்லன் இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் பண்ணார். ஆனாலும் கூட அது பெருசாக ஷைன் ஆகலை. அந்த சமயத்தில் தான் இவங்க பொண்ணு வந்து இவங்களுக்கு அந்த ஆரம்பத்தில் அந்த சினிமாவில் பிடிக்காது, ரொம்ப பிடிக்காது, சினிமாலாம் பிடிக்காது ரஞ்சிதாவுக்கு. சினிமா மேலே ஒரு ஈர்ப்பு கிடையாது, டான்ஸ் எல்லாம் கிடையாது. கொஞ்சம் நல்ல உலக விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து அந்த படிக்கிற பழக்கம், நிறைய புக்ஸ் படிக்கிறது, நிறைய இதெல்லாம் படிப்பாங்க அவங்க. ஸோ திடீர்னு உலக விஷயங்கள், உலக அரசியல் பற்றி பேசும்போதுலாம் பேசுவாங்க. நான் சில நேரங்களில் பேசியிருக்கேன், அந்த மாதிரி பேசுவாங்க நிறைய. அந்த மாதிரி இருந்தவங்க தான். அப்படி இருந்த அவங்க வந்து சினிமாவில் வந்து ஒரு தெலுங்கு படத்தில் ஒரு ஹீரோயினாக நடித்தாங்க. அந்த நேரத்தில் வந்து இங்கே நாடோடி தென்றல் படத்துக்காக பாரதி ராஜா ஒரு ஹீரோயின் தேடிட்டு இருக்கும்போது ஒரு வில்லேஜ் பெண்ணாக இருக்கணும், உயரம் அழகாக இருக்கணும், கார்த்திக் ஜோடி இருக்கணும், அப்புறம் வந்து ஒரு வெகுளித்தனமாக நல்ல ஒரு வாயடித்தனமும் இருக்கணும்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு நல்லா இருக்குது அப்படின்னு தெலுங்குலேருந்து கொண்டு வந்தாங்க. அவர் தான் அவருடைய 6 ராசிப்படி ரஞ்சிதான்னு பேர் வச்சார். வள்ளி வந்து அவங்க தெலுங்கில் மதுபாலான்னு பேர் மாற்றி நடித்தாங்க. இங்கே வரும்போது மறுபடியும் இவர் வந்து 6 வச்சா ஒரு நல்ல ராசி, ராதிகா இவங்கெல்லாம் வந்திருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு பேர் வைக்கலாம். அப்படி அதை இவருக்கு வந்து ரஞ்சிதான்னு பேர் வச்சார். அதிலேருந்து ஒரு நல்ல படம் சூப்பராக போச்சு அந்த படம். ஆனால் இவங்களும் கவனிக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு படங்கள் வந்து குவிஞ்சது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி வரைக்கும் போனாங்க. எல்லா படங்களும் சக்ஸஸ் ஆச்சு, நல்ல படங்கள் தான் பண்ணாங்க. கடவுள் பக்தி இல்லைங்கிறத சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்கேன். அதாவது அந்த அமைதி படையில் பண்ணாங்க. இவர் கூட சத்யராஜ் சார் கூட. சத்யராஜ் சாருக்கு ஒரு பொருத்தமான ஜோடிங்கிற மாதிரி இந்த உயரம் 2 பேருக்கும் நல்லா உயரமாக இருப்பாங்க. ஒரு அரபு குதிரை
அப்படின்லாம் வர்ணிப்பாங்கள்ல சில பேர், அழகான அருவி குதிரை அப்படின்னு சொல்லுவாங்களா, உயரமாக ஜெய்ஜாண்டிக்கா, பார்க்கவே அப்படியே வான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கும்பாங்க. அந்தளவுக்கு ஒரு கிளாமர், அழகு எல்லாமே கலந்துருக்கும். கொஞ்சம் அந்த நம்ம மண்ணுக்குரிய அந்த ஒரு மாநிலமும் இருக்கும். அதை கலந்து ஒரு நல்லா இது பண்ணுவாங்க. ஏன்னா சில படங்கள், சில பாடல்கள் சிறப்பாக அவங்களுக்கு அமைஞ்சது. மலரே மௌனமாக அந்த பாடல் பார்த்திங்கன்னா சூப்பராக அமைஞ்சது. அப்புறம் இன்னொரு படத்தில் வந்து பிரபுவுடைய ஜோடியாக வந்து வாயாடித்தனமாக பேசுவாங்க. வாயாடித்தனமாக அந்த பாடலுக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு நல்ல அவங்க இயல்பான ஒரு கோபம், இயல்பான ஒரு சண்டை போடுறதுக்கு குணம்லாம் அந்த அந்த கேரக்டரில் தெரிஞ்சிருக்கும். அதை வந்து இவங்க பேசியிருப்பாங்க, பின்னணி வந்து நம்ம ரோகிணி மேடம் பேசியிருந்தாங்க. அது நல்லா ஆப்டாக நல்லா இருந்தது அந்த படம். அந்த மாதிரி இருந்தது. இவங்க எல்லா படங்களும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மக்களாட்சி இவர் கூட பண்ணாங்க. இவர் மம்முட்டி கூட தெலுங்கில் சிவராஜ்குமார் ஜோடியாக நடித்தாங்க. கன்னடத்தில் நடித்தாங்க. அப்புறம் தெலுங்கு, கன்னடம் எல்லாம் நல்ல வரவேற்பு எல்லாம் செம்மையாக இருந்தது. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அப்போ வந்து நிறைய கிசுகிசுகளும் வந்தது இவங்களை பற்றி. சத்யராஜோடு ஒப்பிட்டு வந்தது. அமைதி படையும் 2-3 படம் பண்ணதுனால அவர் கூட வந்துச்சு. இன்னும் அதுக்கு பிறகு அர்ஜுன் கூட இந்த மாதிரி வந்து கிசு ஒரு 4 படம் பண்ணும்போது வரும். அது அப்படியே மாறி மாறி. ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லைங்கிறத எப்படி சார் சொன்னாங்க? இப்போ நான் ஒரு முறை நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட பேசியிருக்காங்க, இன்னும் சில பேர்கிட்ட பேசியிருக்காங்க. நான் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபைட்டில் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதத்தில் தான் நான் நட்பாக மாறினது. நான் அந்த நேரத்தில் ஒரு பேட்டிக்காக போயிருந்தேன். அது நேரம் கரெக்டாக வரணும்பாங்க, சில பேர் நேரத்தை கரெக்டாக கடைபிடிப்பாங்க. எனக்கு காலைல ஒரு 10 மணிக்கு சொல்லியிருந்தாங்க. இங்கே அப்போது வந்து சவுத் போக் ரோட்டில் தான் இருந்தாங்க. சவுத் போக் ரோட்டில் ஆர்பி சௌத்ரியுடைய ஆஃபீஸுக்கு மேலே தான் இருந்தாங்க. அப்போது வந்து என்னை வர சொல்லியிருந்தாங்க. 10 மணின்னா 10:30க்கு 10:15 போயிட்டேன். நீங்கள் நான் சொன்னதுக்கு 10 மணி, இதெல்லாம் முடியாது, போயிட்டு வாங்க. அப்போலேருந்து அப்படி தான்மா? இல்லை முடியாது முடியாதுன்னாங்க. இல்லை நீங்கள் இல்லைங்க, டிராஃபிக்கில் நேரம் ஆகிடுச்சு, பாட முடியல. அப்போயும் டிராஃபிக்? ஆமாம், டிராஃபிக் தான். டி நகர்னால் டிராஃபிக் இல்லாமல் இருக்குது இல்லையா? டிராஃபிக் தான் இருக்கும். சொன்னப்போ வந்து இல்லை சார், எனக்கு ஷூட்டிங் நேரம் ஆகிடுச்சு. எத்தனை கேள்வியெல்லாம் இருக்குது? 5 கேள்வி தான். 5 கேள்வி தான். ஒரு 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் ஆகுமா? ஆகும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஆகும் அப்படின்னா. சரி வாங்க அப்படின்னு கோவத்தோடு உள்ளே போனாங்க. உட்காந்து கேட்டாங்க, பேசுனாங்க. நான் 5 கேள்வின்னா 1.5 மணி நேரம் பேசுனாங்க. 5 நிமிஷம் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரம் பேசுனாங்க. என்னென்னா, நான் அந்த மாதிரி நான் பெரும்பாலும் இந்த மாதிரி கேள்விகளால் சில பேரை உட்கார வச்சுருவேன். அதுக்கான மெனக்கெட்டு கேள்விகள் உருவாக்கி அந்த கேள்விகளால் அப்படியே மெனக்கெட்டு உட்கார வச்சோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கும்போது சினிமாவை நான் பெரும்பாலும் கேட்கும்போது சினிமாவை சம்மந்தமாக கேட்க மாட்டேன். இந்த படத்தில் ஏன் இப்படி நடிச்சிங்க, ஏன் இப்படி நிந்திங்க, ஏன் மூத்தம், இந்த மாதிரி அந்த சினிமா சார்ந்த விஷயங்களாக கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கே சில நேரம் போர் அடிக்கும். அது இல்லாமல் உலகம் சார்ந்த வேறு விஷயங்கள் சார்ந்து கேட்கும்போது அவங்க இது பண்ணுவாங்க. அப்போ தான் கேள்வி கேட்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, ரஞ்சிதா வந்து நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க, நான் உட்பட அப்படின்னா சிரிச்சிட்டாங்க. எக்கச்சக்கமாக லவ் பண்ணுறாங்க. ரஞ்சிதாவுடைய ரசிகர்கள் எக்கச்சக்கமாக இருக்காங்க. நீங்களும் ரஞ்சிதாவோட ஒரு முன்னாள் காதலன் அப்படி நினச்சிங்க, விடுங்க. அதாவது சொல்கிறேன், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய பேர் ஒரு ஹீரோயின் சொல்லும்போது இன்னும் நிறைய பேர் உங்களுக்கு, நீங்கள் இப்போ நிறைய பேருடைய கனவு கன்னியாக இருக்கீங்க, நிறைய பேர் உங்களை காதலிக்கிறாங்க. சரி, ரஞ்சிதா காதலிக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லும்போது அதை அவங்க வந்து ஒரு வேறு மாதிரி இதாகிட்டாங்க. ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான கேள்வியாக இருக்குன்னு அதை பற்றி நிறைய பேசுனாங்க. அப்போ வந்து நான் குங்குமத்தில் அது இதாக ஒரு அட்டைப்படம் போட்டு வந்து நாங்கள் அதை இது பண்ணியிருந்தோம். அப்போது குங்குமத்தில் தான் வந்துச்சு அந்த பேட்டி. அப்போது ஒரு இதாச்சு, நல்லா இது பண்ணாங்க. அதுக்கு பிறகு வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது நான் ஒரு முறை சாமி பற்றி அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை சார், பெருசாக நம்பிக்கை இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு போனாங்க. இந்த சாமி சம்மந்தமான விஷயங்கள்லாம் பெருசாக இது பண்ணுறது, பொட்டு வச்சு நின்றுட்டு கும்பிட்ற ஒரு மணிக்கணக்காக கும்பிட்றதெல்லாம் எல்லாமே இருந்துச்சு. அவங்களுக்குள்ள அந்த பக்தியும் எல்லாமே இருந்துச்சு. அவங்களே அது சொன்னதான். எனக்கு அது இல்லை, நேரம் இல்லை எனக்கு அதுவும் கூட அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்க படிப்பாங்க, நிறைய புக்ஸ் படிப்பாங்க. புக்ஸ் படிக்கிற பழக்கம் உண்டு. நிறைய அவங்களுக்கு இந்த சமூக அரசியல், இந்த வெளிநாட்டு அரசியல், அப்புறம் நாட்டு நடப்புகள், அப்போ வந்து கரண்டாக இருக்கிற விஷயங்கள் அதை பற்றியெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். அதை பற்றி பேசுவாங்க. ஆனால் போகிற ரிப்போர்ட்டர்ஸ் யாருமே அதை பற்றி பேசுகிறது கிடையாது. ரிப்போர்ட்டரும் சரி, ஹீரோக்களும் சரி, பேசும்போது அவங்க ஏதோ ஒரு வளைஞ்சிட்டு பேசுவாங்க, இவங்க வேறு மூடில் இருப்பாங்க. சில நேரங்களில் அவங்க வளைஞ்சி பேசாங்கன்னா இவங்க டென்ஷன் ஆகிட்டு அவனை கண்டுக்காமல் போயிட்டே இருப்பாங்க. இன்னும் கடுப்பேற்றுவாங்க ஹீரோக்களை சில நேரங்களில். அது சில நேரங்களில் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஓஷோ அது இதுன்னு பேசும்போது ஈஸியாக கரெக்ட் ஆகிடுவாங்க. சத்யராஜ் சார் இந்த ஓஷோ பற்றி நிறைய பேசுவார்.
இந்த மாதிரி சில விஷயங்கள் பேசும். சில பேர் ஹீரோக்கள் வந்து எப்படி அவங்க அவங்க சூழலுக்கேற்ப அவங்க மனநிலைக்கேற்ப பேசும்போது உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்க சில பேர். அந்த மாதிரி அவங்களுக்குள்ள இதாக இருந்துச்சு. அதுக்கு இப்போ அந்த நேரத்தில் ஓரளவு ஹீரோயினாக இருந்து சில குணச்சித்திர வேடங்களும் பண்ண ஆரம்பிக்கும் போது டக்குன்னு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கேரளாவை சேர்ந்த ஒரு ஆர்மி வீரரை தான் அவரை லவ் பண்ணுறாங்க. இந்த லவ் கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணிட்டாங்க. முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு சினிமா விட்டுட்டாங்க. சினிமா விட்டுட்டு ஜாலியாக உங்களுக்கு இந்த ஒரு காஷ்மீர் அங்கே இங்கே நல்லா ஜாலியாக சுற்றிட்டு கிடந்தாங்க. நல்லா வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே இருக்கும்போது இந்த இடத்துல வந்து சைடில் வந்து ஆன்மீகத்தில் ஒரு 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 ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் இவங்களை மீட் பண்ணுறாங்க. நித்யானந்தா மீட் பண்ணும்போது இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கனெக்ட் ஆகுது. ஏதோ நித்யானந்தா ஏதோ ஒரு வசீகரப்படி நிற்கலாம். அது ஏதாச்சும் இவங்களை ஒரு கவர்ற மாதிரி விஷயங்களை கொண்டாந்து இருக்கலாம். அதில் வந்து நித்யானந்தா சைடில் அப்படி போயிடுறாங்க. அதில் போகும்போது இவங்களுடைய லைஃப்பை வேறு மாதிரி மாறுது. உடனே இந்த விஷயங்கள் கேள்விப்பட்டவுடனே அவர் விவாகரத்து பண்ணிடுறார். அவருடைய காதலிச்சு கல்யாணம் செய்து கொண்டு அந்த அவருடைய எக்ஸ் ராணுவ மலையாளி அவர் நல்லா அழகாக இருப்பார். அவருக்கு ஹீரோ மாதிரி இருப்பார். அவரே வந்து இந்த விவாகரத்து பண்ணதும் இன்னும் கொஞ்சம் இதாகிடுறாங்க. இவங்களுக்கு ஒரு மன தடுமாற்றம். அதே சமயத்தில் இவங்க அம்மா இந்த விஷயம்லாம் கேட்டு அவங்கள கொஞ்சம் தடுமாறுறாங்க. அவங்க அம்மாவை இறந்துடுறாங்க. அவங்க அப்பாவும் கொஞ்சம், அதாவது நித்யானந்தாவோட உறவு வச்சிருக்கிறதுனால அவங்க அம்மா வந்து தவறிட்டாங்களா? ஆமாம். அல்ல, அதுக்கு பிறகு அவங்க இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பரபரப்பாக பேசப்படுது இல்லை, உண்மையோ பொய்யோ. ஒரு ஆடியோ வருது, சிடி வருது, 2 பேரும் இருக்கிற மாதிரி படுத்துட்டு மாதிரியெல்லாம் சில ஆடியோக்குள்ளலாம் வருது. அது உண்மையாக பொய்யாங்கிறது அதுக்கு பிறகு ஒரு கேஸ் வந்து அது இல்லை அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்தது வேறு. அப்போ வந்து நீங்கள் ஒரு கிசுகிசுவோ இதை மாதிரி நடக்கும்போது இதெல்லாம் பெரிய அளவில் பேசப்படும். அதாவது எல்லா பத்திரிகைகளும் முன் பக்கத்திலே அந்த செய்திகள்லாம் வரும்போது அதை சொந்தக்காரங்கள் கேட்டு நிறைய பாதிக்கப்படுவாங்க. அவங்க தாயார் இந்த மாதிரி அந்த வகையில் பாதிக்கப்பட்டது உண்டு. அதை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதுதான் அவங்களுக்கான ஒரு விஷயம். அதுக்கு பிறகு அவங்க ஃபேமிலியில் கொஞ்சம் இந்த மாதிரி சில தடுமாற்றங்களும், அம்மா தவறிடுறாங்க. இந்த மாதிரி அப்பாவுக்கும் ரொம்ப வயசாகிட்டு அவங்களுக்கு இதாகிடுறாரு. அவங்களும் ஒரு தடுமாற்றம் வருது. இதெல்லாமே வரும்போது அதுக்கு பிறகு வந்து அவங்க முழுமையாக அந்த பக்கம் போயிடுறாங்க. யார் மேலே இவர் வந்து அவருக்கும் இவருக்கும் ஜோடி 2 பேருமே அவருடைய சிஷ்யாக மாறிட்டாங்க, அவருடைய நான் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா முழுசாக அவங்க வந்து அதிலேயே நித்யானந்தாவுடைய இதுக்குள்ளே இதிலே போயிடுறாங்க. அந்த அவங்களுடைய அந்த இதிலே வந்து இப்போ அதுக்கு பிறகு இங்கே இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க கைலாசா போயிட்டாங்க நினைக்கிறேன். கைலாசா போன பிறகு அவங்களுடைய பெண் பிரதமராக இருக்காங்க. அவங்க அவரே அறிவிச்சிட்டார். அவர் தான் அந்த முதல் பெண் பிரதமர் கைலாசாவுடைய. இப்போ நித்யானந்தாவினுடைய மொத்த சொத்துக்கும் ரஜிதா தான் அதிபதியா? ஆமாம். எத்தனை கோடி சொத்து இருக்கும்? எக்கச்சக்கமாக இருக்குது. அவருக்கு தனக்குன்னு ஒரு தீவை வாங்கி வச்சுட்டார்ல, ஒரு தீவை வாங்கி வச்சுருக்காருன்னா நீங்கள் எவ்வளோ காசு இருக்கும். அவரை ஒரு முறை நீங்கள் வந்து நித்யானந்தா ஒரு வீட்டுக்கு வரணும் அப்படின்னா 10 லட்ச ரூபா கொடுக்கணும். அந்த வீட்டில் கால் வச்சாருன்னா. அந்த மாதிரி விஜயோட அப்பாவும் கொடுத்துருக்காரு காசு. அப்படியா? ஆமாம். அவரும் அவர் வீட்டுக்கு வர சொல்லி ஒரு முறை ஏதோ பணம் கொடுத்து அவருடைய வீட்டுக்கு நித்யானந்தா வந்து அவரை இது பண்ணியிருக்காரு. அவர் கிறிஸ்டின்னு, ஆனால் அவரையும் கொஞ்சம் ஏதோ ஒரு ஆசை இது பண்ணியிருக்கோம்ல, நாம் அடுத்து என்ன மறுபடியும் பெரிய டைரக்டர் ஆகுமா அப்படின்னா இதெல்லாம் ஏதாச்சும் நினச்சிருக்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் அவருடைய பையன் பெரிய பொலிட்டிஷியனாக பெரிய ஆளாக வருவாரா, அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு நினச்சிருக்கலாம். அதனால் அவர் கூட பணம் கட்டி அவரை வீட்டுக்கு வர வச்சதா கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி நிறைய வந்து அது தாண்டி நிறைய ஒரு பெரிய ஆட்கள் மூலமாக நிறைய படங்கள்லாம் வந்திருக்கு, எக்கச்சக்கமாக வந்திருக்கு. அவர் உருவாக்கப்பட்ட சாமியாராக இருந்தாலும் கூட கொஞ்சம் தன்னை அப்படியே ஒரு மனப்பாடம் செஞ்சு அந்த சில விஷயங்கள் பேச ஆரம்பிக்கும்போது நல்ல ஒரு இதாகிட்டார் அவர். ஓகே. அதெல்லாம் இது பார்க்கும்போது ஒரு சின்ன பையனாக சின்னதாக இருந்தார், நல்ல இளம் வயது. இவங்களுக்கும் அதை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு ஏற்படும்ல. நமக்கு முன்னாடி ஒரு ஆன்மீகம் இதை கடகடன்னு, அதாவது ஆன்மீகமே ஃபுல்லாக ரொம்ப இதாக டீப்பாக அவர் பேசலை. பார்த்தீங்கன்னா நித்யாவுடைய பேசலை ஒரு லௌகீகம் இதெல்லாம் கலந்து வரும். சில விஷயங்கள் யதார்த்தமான விஷயங்கள் அதெல்லாம் போய்ட்டு நம்மளை ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார். இதெல்லாம் வந்து நீங்கள் ஈர்க்கக்கூடிய விஷயங்கள். அது ஈஸியாக ஈர்த்திருக்கலாம் அவங்க 2 பேருமே அந்த ஒரு ஆன்மீக ஜோதியில் ஒன்று கலந்துருக்கலாம். ஓகே, பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.